மதுரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் மற்றும் முனியாண்டி கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாநகரில் உள்ள கான்பாளையம் 4வது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் மற்றும் ஸ்ரீ முனியாண்டி கோவிலில் 61வது ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் கல்வி மேம்படவும் வேண்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், 48வது வார்டு கவுன்சிலர் ரூபினி குமார், அதிமுக நிர்வாகிகள் சுப்பிரமணி, கலைச்செல்வம் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவானந்தவல்லியே போற்றி, ஓம் சிங்காரவல்லியே போற்றி, ஓம் சிங்காரவல்லியே போற்றி, ஓம் செந்தமிழ் தாயே போற்றி, ஓம் செந்தமிழ் தாயே போற்றி, ஓம் செல்வத்து கரசியே போற்றி, ஓம் செல்வத்து அரசியே போற்றி. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு வேள்வி மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று இரவு ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வேள்வியில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்த பின்னர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் வருடத்தின் கடைசி பௌர்ணமியை முன்னிட்டு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜலகண்டேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் தங்கத்தேரில் வைத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்கத்தேர் உட்பிரகாரத்தில் உலா வந்தது. இதன் தொடர்ச்சியாக ஆலயத்தினுள்ளே சுவாமி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக வேலூரில் பல்வேறு வணிகர் சங்கங்கள், பொதுமக்கள், பேட்டைவாசிகள், கலவை சச்சிதானந்த சுவாமிகள் தலைமையில் ஒன்று கூடி சித்திரை திருவிழா குறித்து ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் வரும் மே 12ஆம் தேதி பூப்பல்லக்கு திருவிழா மற்றும் பிரம்மோற்சவ விழாவை சிறப்பாக நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீதாராமன் திருக்கல்யாணம் பங்குனி உத்திர பௌர்ணமி அன்று நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. அதன்படி பங்குனி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய பெருமாள் திருக்கோவிலில் சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நடைபெற்ற திருமண வைபவத்தில் திருமாங்கல்ய பொட்டு நாணை ராமர் கையில் வைத்து சீதா பிராட்டியின் கழுத்தில் திருநான் பூட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீராம கீர்த்தனம், வாரணம் 1000 பாடல் பாடி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் கல்யாண அறுசுவை விருந்து மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண கோலத்தில் ராமர், சீதா, லக்ஷ்மணன், அனுமன் ஆகிய உற்சவர்கள் மின் ரதத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர்.